ஆன்மீக அன்பர்களுக்கு எனது ஆத்மார்த்தமான வணக்கம். இந்த காலத்து இளைஞர்களை பார்த்தா ரொம்ப பக்தியாக இருக்காங்க. சிலர் குருமார்களை தேடியும் போகிறாங்க. அங்கே போய் ஒரு பலனும் கிடைக்காம, தனக்கு மனதுக்குள் உள்ள கேள்விகளுக்கு பதில் கிடைக்காம தட்டலிறாங்க. இங்கே போனால் கிடைக்குமா, அங்கே போனால் கிடைக்குமான்னு பணத்தை வீணாக செலவழிக்கிறாங்க. உண்மையிலேயே எங்கேயும் தேடி போக வேண்டியதில்லைங்க. பாலுக்குள்ளே தயிர் ஒளிஞ்சு தானே இருக்குது. தேவையானது என்ன? பாலை காய்ச்சணும், ஊற்றணும், அது தயிராயிரும். தயிருக்குள்ளே வெண்ணையும் நெய்யும் இருக்கும் தானே. அதுக்கான வேலைகளை நாமளே செய்தால் போதும். வெளியே தேடி அலைய வேண்டியது இல்லைங்க. உங்களுக்குள்ளே தான் இறைவன் இருக்கான். அவனை தேடுங்க. உள்ளுக்குள்ளேயே உட்காந்து தேடுங்க. அது எப்படிங்க தேட முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்கள் எண்ணங்கள் தாங்க தேடுது. நீங்கள் இங்கே உட்காந்துட்டு நீங்கள் சுற்றுலா போன இடங்களை கற்பனை பண்ணி பார்க்குறீங்க இல்லையா? நமக்குள்ளேயும் அந்த இறைவன் இருக்கான். நம்ம தான் அவனை நினைக்கிறதில்ல. நினச்சோம்னா கண்டிப்பாக அவனுடைய காட்சி நம்மளுக்கு கிடைக்கும். அவனுடைய வழி நடத்தல் நமக்கு கிடைக்கும். இந்த உடம்புக்குள்ள ஆத்மா தான் இருந்துக்கிட்டு நம்மளை இயக்குது. அந்த ஆத்மா வேற எதுவும் இல்லை. உயிர், சிவம் அப்படின்னு சொல்கிற அந்த தத்துவம் தாங்க. அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டாவே போதும், நமக்குள்ள இறைவனுடைய காட்சியை பார்க்கலாம். இறைவன்னா கோயிலில் பார்க்குற உருவம் மாதிரி இருக்கிறது இல்லைங்க. அவன் பெரும் பிழம்பான ஒரு ஜோதி. அந்த ஜோதியில் சிறு ஜோதி நாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் தியானம் பண்ணி பாருங்கள். வெற்றி நிச்சயம். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போமா?